ஒருத்தனோட உறுப்பினர் அட்டையை போடு. சந்தோஷப்பட்டுக்காங்க. தம்பி ஒருத்தன் தாவக்கல் இணைஞ்சவன் ஐடி கார்டை போட்டுட்டான்னு சந்தோஷப்பட்டுக்காங்க. என்ஜாய் பண்ணுங்க ப்ரோ. இது வேற ஆட்டம் ப்ரோ. ஆல்மோஸ்ட் ஆகும். எப்போதும் எங்கள் அண்ணன் சீமான் பக்கம்தான். எவனையாவது 4 பேரை உங்க கட்சிக்காரன் உட்கார வச்சுட்டு நாம் தமிழர்ல இருந்து வந்தாங்க, அதுல இருந்து வந்தாங்க அப்படின்னா எப்படி? இந்த சினிமாவில் செய்கிற சில்லற வேலையெல்லாம் அங்கே அரசியல் களத்துல பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்க, அடித்து ஓரமாக உட்கார வச்சுருவாங்க. இப்போ என் கட்சியில் அந்த கட்சியில் இருந்து எத்தனை ஆயிரக்கணக்காக நான் சேர்க்கட்டா? எனக்கு அந்த பழக்கம் இல்லை, சொல்கிற செய்தி இல்லை சேர்றவங்களை. அரசியல் அடிப்படை அறிவு இல்லாத ஒருத்தரை கொண்டாந்து நிறுத்திக்கிட்டு எங்கள் தளபதி அவர் சிஎம் ஆயிடுவார். டேய், கற்பனைக்கு கூட ஒரு அளவு உண்டு. நீங்கள் கற்பனையுமே மிஞ்சிடுறீங்க போல. தவறான செய்தி. சில்லறையோட மோசமாக வேலை செய்யுதுங்கடா. ஒரு அரசியல் களத்தில் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கணும் தெரியுமா? என்னமோ நம்ம சினிமாவில் பண்ணுற அத்தனை தந்திரத்தையும் கொண்டாந்து இங்கே பண்ணிட்டு அப்படியே வென்றலாம். வாழ்வோ சாவோ. எங்கள் அண்ணன் சீமானோட தான் எப்போதும் நாங்கள். ஒரு தளபதி இல்லை 100 தளபதி வந்தாலும் எங்கள் அண்ணனை தாண்டி வாங்கடா பேசிக்கலாம். இங்கே வலையொலியை திறங்க. இது பாருங்க, இங்கே பாருங்க. ராமா ராமான்னு கத்துறானோ, முருகா முருகான்னு சொல்கிறானோ இல்லையா, சீமான் 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 சீமான். ஏன்னா ஒரு நோய். என்னைய பேசினாமல் அவனுக்கு தூக்கம் வராது, என்னை பேசாமல் சோறு கிடைக்காது. இந்த சினிமாவில் செய்கிற சில்லற வேலையில் அரசியலில் பண்ணுறாதீங்க. நாங்களும் இறங்கி அடிப்போம். இதை கூட நாங்கள் தளபதி ரசிகன் சுத்தனால சொல்லலை, சொல்ல வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. ஆனால் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, முடிவு எங்கள் கையில். பார்த்துக்காங்க.